இருந்தாரு. அப்பதான் திடீர்னு கோட்டை ஃபுல்லா தீ பத்திக்கிச்சு. அந்த தீயில யாராலையும் தப்பிக்கவே முடியல. ஆனா இந்த பொம்மாயி மட்டும் தப்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பொம்மாயி கோட்டையை விட்டு வெளியே வந்துருச்சு. தங்கறதுக்கு வீடு இல்லாததால ஒவ்வொருத்தவங்க வீட்லயா போய் தங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன பையன் அந்த பொம்மாயி என் வீட்டுக்கு வந்துருப்பானுதான். எனது குடும்பம் நல்ல குடும்பம். எனக்கு அழகோட 2 குழந்தைகள், ஒரு அழகோன மனைவியும் இருக்கிறாள். நான் சந்தோஷமாக இந்த பொம்மை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நான் இன்னைக்கு லேட்டா வந்தத எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த பொம்மைய வாங்க லேட் ஆயிடுச்சுன்னு மிச்சிக்கிட்ட சொல்லி எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி தப்பிச்சிட வேண்டியதுதான். மிச்சி, உனக்கு இன்னைக்கு அல்வா. நான் வந்துட்டேன். வாங்க ஹாரி. என்ன இவ்ளோ லேட்டா வந்திருக்கீங்க? அதுவா மிச்சி, இந்த அழகான பொம்மைய வாங்கதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? ஆமா, இது என்ன புது பொம்மை? இது ரோட்ல கிடைக்கல, ஹீமாவாரிக்காக வாங்கிட்டு வந்தேன். பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. ஹீமாவாரி எங்க? அவ தூங்கிட்டு இருக்கா ஹாரி. ஆசையா அவகிட்ட குடுக்கலாம்னு நினைச்சேன். தூங்கிட்டாளா? வாங்க நாமளும் போய் தூங்கலாம். எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட மேஜிக்க வச்சு இப்ப இவங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ண போறேன். முதல் வேலையை என்ன பண்ணலாம்? ஊசிய கீழே போடுவோம். இதுல யார் வந்து முதல்ல குதிக்கிறாங்களோ அவங்கதான் என்னுடைய முதல் டார்கெட். எனக்கு பாத்ரூம் வருதே. சிக்கிட்டாயா? இவன் கால்ல இந்த ஊசி எல்லாம் குத்தி கதறது நான் காதுக்குள்ள கேட்க போறேன். யார் இந்த பாப்பா மல்லாகப்பட்டிருக்கு? இதெல்லாம் ஒரு சாப்பாடு, இத வேற சாப்பிடணுமா? என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும். இஷ்டம் இருந்தா சாப்பிடுங்க. சாப்பிடலன்னா விட்டுருவிய? நான் என்ன உங்களை புடிச்சா வச்சிருக்கேன்? ஆனா ரொம்ப கேவலமா இருக்கே. உங்க நாக்குக்கு டேஸ்ட் தெரியலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படிதான் நல்லா சண்டை போடுங்க. சீக்கிரம் சண்டை போடுங்க, நான் பார்க்கணும். நல்ல சண்டையை தடுத்துட்டாளே. ஏய் ஹிமவாரி, இங்க என்னடி செல்லம் பண்ற? ஹிமவாரி, அப்பா உனக்காக ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா, அத வச்சு ஜாலியா விளையாடு. ஜாக்கிரதையா பாத்துக்கணும். என்ன விருப்பப்பட்டு இந்த குழந்தை ஏத்துக்குச்சு அப்படின்னா இனிமே இது என்னோட அடிமை. ஹிமவாரி, புது பொம்மையை இந்த மாதிரி எல்லாம் நாசம் பண்ண கூடாது. இதுக்குதான் நான் குழந்தைங்க கிட்ட போறதே இல்ல. போயிட்டு வரேன், பாய். போயிட்டு வாங்க ஹாரி. வாழ்க்கையே இருண்டு போயிடுச்சு. தன்னந்தனியா நான் எத்தனை வேலையை தான் பாக்குறது. என்ன ஹீரோ, நீ இப்படி டைப் படிக்கிற? இப்ப என்னுடைய சக்தி என்னன்னு இவங்க எல்லாருக்கும் நான் காட்டுறேன்.
இதோ ஒருத்தி சும்மா வெளியே போய் நிற்பான். சக்கு 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 சக்கு. சொன்னா கேளு, நான் பல வருஷமா இது வளர்த்துட்டு இருக்கேன். வேண்டாம், இது முடிய வேண்டாத. பாத்தா கடிங்க. ஆனா இன்னும் பினிஷிங் சரியில்லையாப்பா. வைக்கிறேன், மீசதாடி வைக்கிறேன், மீசதாடி வைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லாம போடுவாங்க, வேற ட்ரெஸ் கொடுக்குறவனுக்கு. ஐயா டாப் டக்கர் சொட்டை. ஐயா கைத்தட்டே கைத்தட்டே கைத்தட்டே. இந்த பையனுக்கு எவ்வளவு தைரியம். ஒரு காலத்துல நான் மகாராஜாவா இருந்தவன். அதுக்கப்புறம் பயங்கரமான பொம்மையா எத்தனை பேரை பயமுறுத்தி இருக்கேன். ஆனா இவன் என்ன மதிக்காம மிதிக்கிறானே. இவ்வளவு வருஷத்துல என்ன யாரும் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணதில்ல. ஆனா இந்த குடும்பம் மொத்தமும் சேர்ந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இனிமேலும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். உன்னை என்ன பண்ற பாரு. முடிஞ்சது. நான் என்ன பண்ணனே இப்படி சுத்தி சுத்தி அடிக்கிறான் அவன். அச்சச்சோ, இது ஹேமாவரியோட பொம்மையாச்சே. இனிமே இத தூக்கி தான் போடணும். தயவு செஞ்சு என்ன வெளியே தூக்கி போட்டுருங்க, உங்களை கெஞ்சி கேக்குறேன். நான் இருட்டிலும் நடக்க தெரிந்தவன், எனக்கு பயமே இல்லை. இந்த மாதிரி பொம்மைகளை எல்லாம் யார்தான் ரெடி பண்றாங்களோ. நான் இருட்டிலும் நடக்க இப்படியாக அந்த பொம்மையுடைய வாழ்க்கை அறகுறையாக முடிந்தது.